ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்கய்யா. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. திமுகவை சேர்ந்த மந்திரிகள்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபியை தாக்குறதா, மோடியை போட்டு தாக்குறாங்களே. சரி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? யாரு காரணம் பாத்தீங்கன்னா கருப்பு சட்டையை போட்டு பார்லிமெண்ட்ல அப்படி பேசுறாரு. கனிமொழி பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. ஸ்டாலின் எல்லாம் பார்த்தா அப்படியே மோடியை மிரட்டுவார் போல தெரியுது. அந்த மாதிரிதான் பேசுறாரு. சரி. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? ஏன் இப்படி நடக்குது? என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாதுயா. இதுக்கெல்லாம் காரணம் மோடி தான் காரணம். நல்லா புரிஞ்சுங்க. மோடி நல்லவரா இருந்துட்டா மட்டும் பார்த்தாது. இங்க பாருங்க, நல்லவனுக்கு மட்டும் தான் நல்லவனா இருக்கணும். அயோக்கிய பயலுக்கு அயோக்கிய பயலா இருக்கணும். ரவுடிக்கு ரவுடியா இருக்கணும். அப்பதான் ஒரு மன்னன் விவேகம் உள்ளவனா இருக்கணும். அதான் சொன்னா, கற்பக தெருவை சார்ந்த காகமும் அமுதமண்ணும் விற்பன விவேகமுள்ள வேந்தரை சார்ந்தோர் வாழ்வார், மற்றொன்று இப்புவிதனில் இலவு காத்திடும் கிளி போல் அற்பரை சேர்ந்த வாழ்வு அரிதறி தாகம் தானேங்கிறான். நான்லாம் 13 வருஷமா மோடி நம்பி, ஐயோ மோடி எங்க ஐயா பரமாத்மா அப்படியே வந்தோடனே நாட்டை பரிசுத்தப்படுத்துவார், ஊழல்வாதிகள்லாம் கிழிச்சு தொங்க விட்டுவார் நம்ம நினைச்சோம். இன்னும் அவனுக்கு இப்போ மந்திரி ஆகுறான், எம்எல்ஏ ஆகுறான், மறுபடியும் எம்பி ஆகுறான், போய் பார்லிமெண்ட்ல போய் கிழிக்கிறான் பிஜேபிய. நல்ல கேளுங்க ஐயா, மோடி ரொம்ப மென்மை போக்கு, இது ஆகாதியா. மோடியோட மென்மை போக்கு நாட்டுக்கே கேடுங்கிறேன். இங்க யோகி தான். சரி, இவங்களுக்கு எல்லாம் யோகி தான். யோகி பிரதமர் ஆகணும். நல்லா புரிஞ்சுங்க. யோகி பிரதமர் ஆகணும், அண்ணாமலை உள்துறை அமைச்சராகணும், ஹெச் ராஜா குடியரசுத் தலைவர் ஆகணும். இந்த 3 பேரும் மும்மூர்த்திகள். இவங்க 3 பேரும் இந்த பதவியில இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இந்தியா முழுவதும் ஊழல் இருக்காது. ஒருத்தர் பார்லிமெண்ட் வாயை திறக்க மாட்டாங்க. இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு நாக்கு கிளிய பேச மாட்டாங்க. அறுத்து சுண்ணாம்பு வச்சு விடுவாரு யோகி. இது இவனுக்கு பண்ற இது அத்தல புத்தலாட்டு மோடி தான் காரணம். இவரு ஏன் நான் என்ன இவ்வளவு உச்ச அதிகாரம் இருந்து நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? மோடி நினைச்சாருன்னா 1/2 மணி நேரம் ஆகாதியா. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நினைச்சா எவ்வளவு நேரம் ஆகும் இந்த கும்பலெல்லாம் குடுமி பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்கு? ஏன்னா இவனுங்கெல்லாம் பெரிய பரிசுத்தவானுங்களா சொல்லுங்க. அதனால இங்க பாருங்க, இவர் மோடி நல்லவரா இருந்துட்டா மட்டும் பார்த்தாது. எல்லாம் வேஸ்ட். என்ன பொறுத்தவங்க எல்லாம் பிஜேபி தொண்டர்கள் நிறைய பேர் விரக்தி ஆகிறான் மோடியோடைய அந்த நடவடிக்கை பத்தியோ. நான் என்ன கேட்கிறேன், 1000 ரூபாய் நோட்டை ஒரே நாள்ல செல்லாது, நைட்டு 12 மணிக்கு செல்லாதுன்னு சொன்ன உங்களால ஏன் இவனுக்கு 1 மணி நேரத்தில் சொன்னார் மோடி ஒரே நாள்ல? ஏன் இவங்க மேல உங்களை சோழியை உங்களால முடிக்க முடியல சொல்லுங்க? ஒவ்வொருத்தரும் மிரட்டுறான், மோடியை கண்டபடி பேசுறான். நமக்கு வைத்திருச்சலா இருக்கு, மோடி கண்டுக்க முடியல. ஒன்னு புரிஞ்சுக்கையா, அன்னைக்கு ஒரு முனிவர் ஒரு தேள் தீல விழ போச்சுதான். அப்போ ஒரு முனிவர் என்ன பண்ணாரோ, ஐயோ பாவம் தேளை தீ எரிச்சிரும் தேள் அப்படின்னு சொல்லி பாவம்னு சொல்லி கையில எடுத்து வெளியே போட்டாராம். உடனே தேள் என்ன பண்ணிச்சான், அப்படியே பட்டக்கு ஒரு கொட்டி போட்டுச்சு தேள். அப்புறம் முனிவர் கிடந்து உருண்டு கிடந்தானா. அந்த மாதிரி நீங்க நல்லவனுக்கு மட்டும் தான் இறக்கப்படணும். அதான் அன்னைக்கே சொன்னான், தேளது தீயில் விழுந்தார் செத்திடா எடுத்த பேரை மீளவே கொடுக்கினாலே வையுற கொட்டலை போல் ஏளனம் பேசி தீங்குற்றி இருப்பாரை எதிர்கண்டாலும் கோளினர் தமக்கு நன்மை செய்வது குற்றமாமைங்கிற. கோல் புத்தியுடனுக்கு நன்மை செய்யக்கூடாதியா. நீ அயோக்கியனுக்கு அயோக்கியனையா தான் இருக்கணும். அப்பதான் அவளை அழிக்க முடியும், அவளை ஒழிக்க முடியும், அடக்க முடியும். ஆனா மோடி என்ன பண்ணுவாரு, அப்படியே ஸ்டாலின் ஏதாவது மீட்டிங் வந்தாரு, அப்படியே போய் தோல் மேல தோல் தட்டி விட்டு அப்படி சிரிப்பாரு கட்டி பிடிச்சிட்டு. என்னையா மோடி பண்றாரு? இதை தவிர மோடி என்னையா செஞ்சாரு? இவங்க பண்றது காரணம் மோடி தாயா. இத்தனையும் காரணம் மோடி தான். மோடி மட்டும் கரெக்டா இருந்தா இவங்க இவ்வளவு ஆட மாட்டானுங்க இந்த கும்பல்லாம். புரியுதா உங்களுக்கு? எல்லா தப்பும் மோடி மேல வச்சுட்டு நீங்க இவங்க சொல்றது கூட்டம் நாங்க எதுவுமே ஏத்துக்க முடியாது. அது மாதிரி முனிவர் கதை தான். தேளோட சுபாகன்னு கொட்டும், மண்டையில ஒரே போட வேண்டாமா தேளை? என்ன பண்ணிட்டு இருக்க? உன்ட்ட அதிகாரம் இருந்து சொல்லுங்க. அப்புறம் சும்மா அப்புறம் ஏங்க அவங்க பேச மாட்டாங்க? ஆராசா ஏன் கருப்பு சட்டி போட்டு உங்களை கிளிக்க மாட்டாரு? கனிமொழியா மேடைக்கு கூட உங்களுக்கு நார கிழிச்சு தொங்க விடாது செய்யும். தப்பு உங்க மேல. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்ன அது நான் சொல்றேன், அந்த தேல் கதை தான். நீ யாரு மேல இறக்கப்படணும்? விஷ ஜந்து மேல இறக்கப்பட்ட என்ன பண்ண போட்டு தள்ளிரும். அப்புறம் இவர் நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லல. நீங்க கரைபடாத கை சொந்தக்காரர் மோடி இல்லன்னு இல்ல. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. ஒருத்தன் ஊழல் பண்றாரு தெரியுது, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு ஊழல்வாதி 1000 தீவிரவாதிக்கு சமையா. ஒரு தீவிரவாதி மிஞ்சி போனா 100 பேர் கொள்ளுவானா? ஆனா ஒரு ஊழல்வாதி ஊழல் பண்றதுனால பல லட்சம் கோடி ஊழல் பண்ணுவான். அது என்ன ஆகும்? பல கோடி இப்போ ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், மருத்துவ செலவு பாதிக்கும், தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்காது, செத்து போவான். அப்போ ஒரு தீவிரவாதியோடைய ஊழல்வாதி பெரிய மிக கொடூரமானவன். அப்போ ஏன் அவனை நீ ஏன் விட்டு வைக்கிறாங்கிறேன்? மோடி தீவிரவாதி ஒழிச்சா மட்டும் போதுமா? நாங்க தீவிரவாதியை ஓடிக்கிட்டோம், இரும்பு கடன் கொண்டு குடிக்கிட்டோம், சரி நல்லதுதான், வரவேற்கும் வாழ்த்துக்கள். ஆனா ஒரு தீவிரவாதியை விட பெரிய ஒரு தீவிரவாதியை விட 1000 மடங்கு மோசமானவன் ஊழல்வாதி. ஏன் அவனையே விட்டு வைக்கிறீங்க சொல்லுங்க? புரிஞ்சுக்கங்கய்யா. இவங்க ஏன் நாக்குனால நான் பேசினேன் மோடி, உங்களுக்கே தெரியும் எத்தனை 100ல பேசுங்க. ஐயோ பரமாத்மா வந்துட்டாரு, ஐயோ இனி சீர்படுத்திடுவாரு அப்படின்னு நினைச்சேன். கிடையாது. இவர் மனுஷர், இவர் பரமாத்மா கிடையாது, ஜீவாத்மா. பரமாத்மா யோகி தான். யோகி ஆச்சுனா தான் பரமாத்மா. ஐயா எனக்கு இதில் பகவான் சொன்னாலாம், எதா எதுக்கு தர்மசியா கிளநீர் பகுதி பாரதா
அபியுதானம தர்மசிய ததாத்மான சுஜாமியகம் பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பாவி விவேகனா. என்ன சொன்னா பகவான்? தர்மம் அழியும் போதெல்லாம் நான் என்னை தோற்றித்துக் கொள்கிறேன், நான் மனித ரூபத்துல வரேன்னா. எங்க அப்பா வந்துட்டான், யோகி அத்தனை ரூபத்துல ஆண்டுட்டு இருக்கான். ஒரு நாள் அவர் பிரதமர் ஆவாரு. அன்னைக்கு பாரு, அன்னைக்கு போய் இன்னும் பார்லிமெண்ட்ல ஆராச கத்தட்டுமே, பேசட்டுமே, பார்க்கலாம். வாயை மூடிட்டு தான் இருப்பாரு. ஸோ இவர் மென்மை போக்கியா, இவ்வளவு கடும், இவ்வளவு மென்மை போக்கு ஆகாது மோடி வந்து. என்னையா இதனால மோடிக்கு பிரச்சனை இல்லை, மோடிக்கெல்லாம் நல்ல எல்லா செல்வமும் நல்லா கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஆனா இவனுக்கு பண்ற ஊழல்னால ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுவான். ஆனா இந்த பாவம் மோடியை சும்மா விடாது, இந்த கும்பலை சும்மா விடுதோ இல்லையோ, இதை தடுக்காத மோடிக்கும் நரகத்துல தண்டனை உண்டு. எங்க அப்பா பரம்பரை சொல்றான் பாருங்க, சாமி சொல்றான், வையகத்தில் கொலை களவு மாது சூது பிறன் மோகம் செய்யாத தீவினைகள் செய்த பேர்கள் உண்டு மானால் அகில கிடங்கில் வாழுகின்ற ஆளிப்பூளுக்கு இறையாவிர் முன்கணக்கும் பின்கணக்கும் முதல் கணக்கும் நான் கொடுத்து கணக்கை எறிந்து விட்டேன், கண்ணகையிடம் துரத்தி விட்டேன், வாழும் பள்ளி மேலவாசல் ஒன்றை அடைத்து விட்டேன், பட்டம் தனியறுத்து அவர்களை பார சிறை வைத்திடுவேன். சிவபெருமான் சொல்றான், ஒருத்தன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் உன்ட்ட அதிகாரத்தை கொடுத்தோம், நீ அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சுக்கோ, அவனுக்கு இப்ப ஆராசா கனிமொழி இந்த ஊழல்வாதி இந்த இவங்களுக்கெல்லாம் நரகத்துல 1 மடங்கு தண்டனைனா இது தடுக்காத மோடிக்கு 1000 மடங்கு தண்டனை கிடைக்கும். எழுதி வச்சுக்கோ, சத்திய வார்த்தை இது. ஒரு இறைவன் அதாவது கலியுகத்துல மனிதர்களை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறான் தெரியுமா? இறைவன் வந்து ஒரு நாட்டு ஆட்சியாளர்கிட்ட தான் ஒப்படைக்கிறான். அததான் மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனை சேரும், திண்டீர மன்னன் செய்த பாவம் மக்களை சேரும்னா. ஒரு ஊழல்வாதிகளை மக்கள் தேர்ந்தெடுத்தா அந்த ஊழல்வாதிகள் பண்ணக்கூடிய ஊழலுக்கு மக்களும் துணை போறான், அந்த மக்களுக்கும் தண்டனை உண்டுகிறான். ஊழல்வாதிகளுக்கு எவன்லாம் நீ தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அவனை அமரைக்கிறியோ அந்த பாவத்துக்கு அந்த தண்டனை நீயும் நரகத்தினுடைய ஆத்மா அனுபவிக்கும். உடல் தான் அழியுது, இந்த உலகமே அழிஞ்சாலும் இந்த ஆத்மா அழியாது. இந்த ஆத்மாவுக்கு கர்மா தொடரும், அந்த கர்ம விட அவன் அனுபவிச்சு ஆகணும் நரகத்துல. ஆத்மா வந்து ஒளி விட முடியாது, மனிதர்கள் உணர மாட்டேங்கிறான். என்ன நினைக்கிறான்? செத்து போனா எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறான். அட பாவிகளா, செத்துக்கு அப்புறம் தானே உண்மையே உன்னுடைய நீ என்ன இந்த உடல்ல என்ன அநியாயம் செஞ்சியோ, நல்லது செஞ்சியோ, கெட்ட செஞ்சு ரெண்டும் எடுத்துட்டு போற. இந்த ஆத்மா படி நல்லது செய்யுது, 2 கர்மா வருது, அதன்படிதான் உனக்கு மறுபிறப்பும் அமையுது. அதான் சாமி சொன்னா, சாதுர்வன்யம் மாயா சிஸ்டம் குணகர்ம விவாசகன்ட்டான். செத்த நீ மறுபடியும் உடல் எடுத்து நீ அனுபவிச்சாகணும் துன்பத்தை. என்னென்ன பாவம் செஞ்ச துன்பத்தை அனுபவிச்சாகணும், நீ என்ன நல்லது செஞ்சியோ அதுக்குண்டான புண்ணிய பலன்களையும் நீ அனுபவிச்சாகணும். இவ்வுலகில உண்டு, இந்த பூமியில நீ ஜடம் எடுத்து வருவ, ஆனா ஆத்மா வந்து நரகத்துல தண்டனை அனுபவிக்கும். அதான் சாமி சொன்னா, பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திருவேன். 1 லட்சம் கோடி ஊழல் படி செத்துருவடா, நல்லா அனுபவிச்சு செத்துருவ, உன் உடல் மண்ணுக்குள்ள முக்கிடுவான். அப்படின்னா உன் சந்தன பேலையில கொண்டு முக்கிடுவான், எங்கேயா கடற்கரையில் கொண்டு முக்கிடுவானுங்க. அப்படி இல்லையா சந்தன கட்டில ஒன்று எரிச்சிருவான். ஏன்னா உன் பணம் இருக்க உன்னை எரிச்சிருவான். ஏன்டா உன் உடல் தாண்டா எரியுது, உன் ஆவி எரியாது. அதான் பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினை. இந்த ஆவி அந்த ஆத்மா எங்க அப்பா யமதர்மா கொண்டு போய் எங்க அப்பா சிவபெருமா சிங்காசனத்துக்கு முன்னாடி தான் நிறுத்துவான். அங்க அடிப்பா எட்டிட்டு நெஞ்சிலே மிதிப்பான். இந்த ஊழலாதிப்பில் இதிச்சு மீளா நரகத்தில் தள்ளுவான். அதான் முன்கணக்கு பின்கணக்கு முதல் கணக்கு எடுத்துட்டேங்க, உன் கணக்கே பார்க்க மாட்டேன், வெட்டி உதச்சி நரக குழியில் தள்ளி மீளா நரகம். அந்த ஆத்மா அந்த ஆக்கினை தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கும். ஐயோ துடிக்கும், கதரும், உடல் தான் அழியுது, இந்த ஆத்மா அழியாது, அந்த ஆத்மாவுக்கு தான் தண்டனை. புரிஞ்சுக்கிடுங்க மக்களே. அதனால மோடி வந்து பாருங்க, மோடிட்டு இவ்வளவு அதிகாரம் இருக்கு, இவர் நினைச்சா எப்படி மக்களை நல்லா வைக்கலாம் தெரியுமா ஐயா? புற்றுநோய்களுக்கு தரமான சிகிச்சை கொடுக்கலாம் ஐயா, புற்றுநோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை கொடுக்கலாம் ஐயா. இன்னைக்கு புற்றுநோயாளிகளுக்கு இன்னைக்கு நான் ஒரு புற்றுநோய் மருத்துவமனைக்கு போயிருந்தேன் ஐயா. புற்றுநோய்க்கு ஒரு புற்றுநோயாளி அவனுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியாம அல்லாடிட்டு இருக்கான், ஊசி போட்டு காசு இல்லாம லோலோன்னு திரியிறான். என்னையா பண்றானுங்க இவனுங்க இத்தனை கோடி வச்சுக்கிட்டு? ஏண்டா இந்த பாவலம் சும்மா விடாதுடா, இறைவன் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறான். சுவாமி அதான் சிவனை பாருங்க, இவனுக்கு பண்ற அநியாயத்துல சிவபெருமா கோபுரம். சாமி சொல்ற பாருங்க, ஆண்டிக்கு கோபமானால் அழிந்து விடும் முப்புறம் போல் அடங்காத கோபமாச்சே ஆண்டி என்ன செய்வேனடா. அன்னைக்கு 30 கோட்டை எரிச்சது போல இந்த கும்பல பாருங்க, உங்களுக்கு நரகத்துல இவனுடைய ஆத்மா எவ்வளவு தண்டனை அனுபவிக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, இறப்புக்குரிய மண்ணுலகளை 84 லட்சம் பிறவி ரஜசி பிள்ளையும் தத்வா கர்மசி ஜாயதே ததா பிள்ளைன்னு ஸ்தமசி மூட கடை முட்டாள்களே. எடே நீ செத்து போனா அதோட முடியறது இல்லடா, உன் ஆத்மா 84 லட்சம் பிறவி எடுக்கும். அதுவும் புழு விலங்கு பறவைன்னு மனித பிறவி கிடைக்காது, 7 வாய்ப்பு தான் மனித பிறப்பு. இப்ப நான் பேசுறேன், எனக்கு உங்களுக்கு கேட்கற உங்களுக்கு எல்லாத்துக்கும் 7வது பிறவியா இருக்கலாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, சிவனை தேடுங்க, சிவனை தேடி மோட்சத்துக்கு வழியை தேடுங்க. ஐயோ மனித வாழ்க்கை இது அற்பம், இது நிரந்தரம் கிடையாது மக்களே. மோட்சத்துக்கு வழியை தேடுங்க. நீங்க அப்பா சிவனை தேடினீங்கன்னா மோட்சத்தை கொடுத்துருவான், முக்தி விடுதலை, எல்லா துன்பத்திலிருந்து விடுபட்டுருவீங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, 7 வாய்ப்பு தான் மனித பிறப்பு. மீது எல்லாம் ஆடு கோழி பன்னி நாயின்னு 84 லட்சம் பிறவி கொடுத்து கொள்ளுவான். அது மட்டும் இல்லாம துஷ்ட பயல்கள், இந்த ஊழல்வாதிகள், இந்த அரசியல்வாதிகள், இந்த அயோக்கிய பயல்களை நரகத்துல மீளா நரகம் தாமிஸ்ங்கிற ஒரு நரகம் இருக்கு, கோரமான நரகத்தில் தள்ளுவேங்கிறான் பகவான். விடுவானா?
அததான் வையகத்தில் பொய் களவு மாது சூது பிறவும் செய்யாத தீவினைகள் செய்தவர் கொண்டுமானால் அகில கிடங்கில் வாழ்கின்ற ஆளி புழுக்கிறார். புழு கொஞ்சம் இடத்துல உன் ஆத்மாவத்துக்கு போடுவான்டா. சிவபெருமான் சொல்றான்டா, இது சத்தியவத்தை ஏன் வார்த்தை இல்ல, இது இந்த பைத்தியகார பைய வார்த்தை இல்ல, இந்த லூஸ் இந்த பைத்தியகாரம் மட்டும் பேச பாருங்க, இந்த பைத்தியகார வார்த்தை கிடையாது, சிவ வார்த்தையா. அதனால இங்க பாருங்க, மோடி நான்லாம் ஒரு காலத்துல மோடி பரமாத்மான்னு பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் இதே நாவல நான் மாத்தி பேசுறேன். என்ன காரணம்? ஐயோ பரமாத்மா இவர் இல்ல. 1000 நோட்டை ஒரே நாள் செல்லாருன்னு சொல்ல மோடியால ஏன் இந்த ஆராசா கொட்டத்தை அடக்க முடியல? ஏன் இந்த கனிமொழி இது கொட்டத்தை அடக்க முடியல? பயந்துருப்பாரு. அப்படிதான், அதான் உண்மையா, அதான் உண்மை. அதனால பரமாத்மா ஒருவரால தான் முடியும். எங்க ஐயா யோகி பிரதமரானா எல்லாம் நடக்கும். அதனால இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் மோடி தான். நீங்க மோடி மேல தப்பு வச்சுட்டு நீங்க இவங்களை குறை சொல்லாதீங்க. சரியா? உங்களுக்கு எதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் பதவி பெருசா சிஎம் பதவி பெருசா? ஒரு சிஎம் பிரதமரை மிரட்டுற மாதிரி பேசுறாரு. அப்ப யார் பெரியவர்? என்னையா நடக்குதுங்க? வீட்டுக்காரனை கள்ளம் போட்டு அடிச்சானா, அந்த கதை தான். ஒரு வீட்டுக்குள்ள திருடம் வந்தா யாரும் அடி வாங்குவா? அந்த வீட்டுல திருடன் அடி வாங்க, வீட்டுல உள்ள ஓனர் தான் அடி வாங்குவான். திருடம் போட்டு அடிப்பான், குத்துவான். அந்த மாதிரி வீட்டுக்காரனை கள்ளம் போட்டு அடிச்ச கதை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனால அங்க பாருங்க, ரொம்ப நல்லவனா இருந்துட்டா மட்டும் போதாது. அப்புறம் முனிவர் கதை தான். முனிவர் தீல விழுந்த தேலை இருக்க போய் கொட்டுப்பட்டு சுருண்டாரு, தரையில விழுந்து. அந்த மாதிரி மோடி இங்க பாருங்க, நல்லவனுக்கு நல்லவனா இருக்கணும். மோடி ஊழல்வாதிகளை தடுக்கிறதுல என்ன பண்ணணும்? ருத்ரனா மாறணும். பரமசிவனா இருந்துட்டப்பட்டவர் ருத்ரதாரியா மாறணும். இவர் மாற மாட்டாரியா, ரொம்ப சாத்வீகம். சாத்வீக குணத்தெல்லாம் கலியுகத்துக்கு இவங்களெல்லாம் அடக்க முடியாதியா. இதெல்லாம் தமோ பிரதானத்துல அழியுது. ரஜஸ் தம சாத்வி சத்துவம் பாதி பாரதன பதம். முக்குணங்கள் இருக்கு. ரஜோ குணமுடையவன், தமோ குணமுடையவன், ராஜச குணமுடைய 3 குணம், சாத்விக குணமுடைய 3 குணம் இருக்கான். சாத்விக குணமுடைய சாது, அவன் நல்லவன். ரஜோ குணமுடைய ராட்சசன், உலகில் பற்றி விடுவேன். தமோ குணம் துஷ்டன், ஊழல் பண்ணுவான், கொலை பண்ணுவான், கொள்ளையடிப்பான், கற்பழிப்பான், அடுத்து மனைவி நேசிப்பான், எல்லாம் பண்ணுவான். அந்த தமோ குணம் துஷ்டன். நீ அவன் மேல இறக்கப்பட்டா, இவருக்கு மோடி அவன் மேல இறக்கப்படுறாரு. அப்புறம் யாரா போங்கயா, அரசியல் பத்தி பேசாங்க, வயிற்றுச்சலா இருக்கு. நம்ம பரமாத்மா அப்பா சிவனை தேடுங்க. சிவனை தேடி மோட்சத்துக்குண்டான வழியை தேடுங்க. அன்னைக்கு சூரனுக்கு முருகபெருமான் புத்தி சொன்னதுதான், தீர்ச்சையுடன் புத்தி செவ்வை நேரிட்டு ஒரு மோட்சமதி தேட முடுக்கமதி விட்டு விடுனான். சூரனுக்கு சொன்னான், டே முட்டாள் சூரா, உன் கையில ஆட்சி அதிகாரம் இருக்கு, ஆணவத்துல ஆடாத நாயே, நீ செத்து நரகத்துல போய் உழுந்து 84 பிரிவு கொடுத்து கொள்ளுவாடா சிவருமா. அதனால உன்னுடைய ஆணவ அகங்காரத்தை விட்டுட்டு தீர்ச்சையுடன் புத்தி செவ்வை நேரிட்டு மோட்சத்தை தேட முடுக்கத்துக்கு ஆணவத்தை விட்டுருன்னு சூரனுக்கு முருகன் புத்தி சொன்னான். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்க அவ்வளவு சூரப்பையில இருக்கான். இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் எவனை போய் பேசுவீங்க? ஒரு கவுன்சிலரை எடுத்து பேச முடியாது, ஒரு பஞ்சாயத்து தலைவர் பேச முடியாது. அப்புறம் எம்எல்ஏ சொல்லணுமா, மந்திரி சொல்லணுமா, சிஎம் சொல்லணுமா? அப்புறம் இப்படிதான் இருப்பாங்க. மூச்சு எல்லாம் அகங்காரம் பிடிச்ச குரூப்பா இருக்கு. இதெல்லாம் எப்படியா உயிவடையும்? நரகவாசிகளையா? இவன்லாம் எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்றோன்னு தெரியாம வாழ்ந்துருக்க. இடையே மனித பிறகு கொடுத்ததே பகவானை தேடி மோட்சத்தை அடி இருக்குதாண்டா. சாமி சொல்றான், மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகரா அரகரா. நீ எங்க அப்பா சிவநாம அறநாம 2 நாமத்தை சொல்லாம நீ இந்த பூமியில இருந்து நீ கரையேற முடியாது. நீ இங்கேயே உழந்துட்டு இருப்ப. ஏதோ ஒரு உடல் எடுத்து எறும்பு, யானை, பூனை, நாய், பண்ணின்னு வந்துட்டு தான் இருப்ப. அப்பாவை தேடு. சாமியை சொல்றான், அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா. சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனேனா. ஒன்னு அரகரான்னு சொல்லி இல்ல சிவசிவான்னு சொல்லி, இந்த 2 நாமத்துல எந்த நாமத்தை சொன்னாலும் உங்களுக்கு மோட்சம் தான், முக்தி. இந்த 2 நாமத்தை சொல்லாத எந்த மனுஷனும் ஓய்வடைய முடியாது, மோட்சத்தை அடைய முடியாது. நரகத்தை அடைவான், மீண்டும் இறப்புக்குரிய மண்டலங்களை 84 லட்சம் பிறவி எடுப்பான். மனித பிறவி கிடையாது. புரிஞ்சுக்க, எழுதி நடக்கும். இது சிவன் சொன்ன வார்த்தை, சத்திய வார்த்தையா. அதனால இந்த இங்க இருங்க, இந்த ஆட்சி அதிகாரத்தை பதியோ இதெல்லாம் மாயையா. இவனுக்கு நரக கூட்டையா. சாமியை சொல்றான், சொத்தாஸ்தி வஸ்து சுகம் என்று எண்ணாதே வத்தாஸ்தி பொண்ணு வகை என்று. நான் ஐயோ, சொத்து ஆட்சி அதிகாரம் வஸ்து இது வகை கிடையாது. எப்ப வேணாலும் செத்து போட, எப்ப வேணாலும் பகவான் கூடுவான் உன்ன. எல்லாத்துக்கும் நாள் கொடுக்கப்பட்டு எல்லா ஜீவாத்மாவுக்கும் சாமி கொடுத்துருக்கான். காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், கண்டித்து அடக்குவதில் நான் யமனுங்கிறான். சிவன் தாண்டா யமன் தாண்டா சிவன், எல்லாம் அவன் ஒருத்தன் தாண்டா. அதனால அவனுக்கு தெரியும் யாரை எப்ப கூடணும்னு. அதனால இந்த உலகாதி கும்பலாம் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வச்சு மொத்த பயிலும் ஆத்மாவின் நரகத்தால் தள்ளி, ஐயோ இவனுக்கு படுற பாடுகள் எல்லாம் ஐயோ கண்ணுல பாக்கணுமே, இவனுக்கு அறியாமையில் இருக்காயா. 70 வயசு 80 வயசு இன்னும் ஞானம் அடையல. அடே என்னடா பண்றீங்க? 80% வாழ்ந்துட்டீங்கடா, இன்னும் 10% இருக்கு வாழ்க்கை. அதுக்குள்ள அப்பாவை தேடுறா. நான் சொல்ல, சிவன் சொல்றான், அச்சு தேரு ஓடியோ முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கயோ. உன் தேர், இந்த உடல்ங்கிற தேர் அச்சு உடஞ்சி நீ மண்ணுக்குள்ள போறதுக்குள்ள சிவனை தேடிக்கும். அப்பதான் உன் ஆத்மா உயிவடையும். இல்லையோ உனக்கு அவ்வளவு துன்பம் இருக்குடா ஆக்கினை. சாமியா தான் சொன்னான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்தியன் எனை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீ நரக சீல்குட்டியில அடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் கொஞ்சம் தோண்டா. புழு கொஞ்சம் உண்டி ஆத்மா நரகத்தை. எங்க அப்பா சிவனை தேடாத ஆத்மாவை மேல் வீடு கிடைக்காது, முக்தி வீடு. மேல் வீடுனா மோட்ச வீடு.
மனுஷ பெரிய யா கேட்க தூங்கிட்டீங்களா பகவானே? நான் சொல்றது கேட்டுக்கோங்க. நம்ம ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நம்ம ரெண்டரை நாசமா போயிடக்கூடாது. அதனால நம்ம அப்பாவை தேடி மோட்சத்துக்கு வழி தேடுவோம். இந்த ஆடியோ கேட்கக்கூடிய பிள்ளைகள் அரசியலை விட்டுருங்க, அப்பா சிவனை தேடுங்க. இங்க எவனுமே பரமாத்மா கிடையாது. அப்பா சிவன் தான் பரமாத்மா. அவன் தான் உங்களுக்கு எல்லாம் நன்மை செய்ய முடியும், உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியும். அதனால நீங்க அவனை தேடுங்க. உங்க இதயத்துல அவன் தான் இருக்கான். ஈஸ்வர சர்வபூதானாம் இருதய சோஜனம் திஷ்டதி பிரமாயன் சர்வபூதானி யந்திரருடானி மாயான்ட்டா. எல்லா ஜீவரத்தில் இதயத்திலும் நான் இருக்கிறேன். என்னிடமிருந்தே அறிவும் ஞாபக சக்தியும் வருகின்றன. காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் யமன்கிறான். உங்களுடைய கர்மனின்படி உங்களை நடத்துறது அவன் தான். எல்லா ஜீவராசிகளோட ஆதியும் அந்தமும் நடுவும் முடிவும் நானேங்கிறான். சிவபுரம் சொல்றேன்யா, நம்ம கிடையாதுயா. என் வாழ்க்கை என்ன இப்ப கொள்ளுவானே அவனுக்கு தெரியாது. என்ன கொல்லப்படுறவன் தான். உடலை தான் கொள்றான். என் ஆத்மா அப்படியே எங்க அப்பா எடுத்துட்டு போயிடறான், மோட்ச விட்டு கூட்டு போயிடுறான். உடல் தான் கொள்றான். சாமி எதை சொன்னான்? கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேனடா, கொல்லி வைத்தும் குமரனடா, கொப்பன் நந்தி ஈசனடாங்க. கொப்பனந்தி ஈசனை கொல்லி அவன் தான் வைக்கிறான். எல்லாம் சாமியே சொல்றான். உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதுவும் நான் மகனே, ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன். கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா, 13 குள்ளிருந்து பாடுகிறேன். சிவகாண்ட 13 குழந்தைக்கு அப்பா இதே கூட்டுல பாடிட்டு இருக்காண்ட. அடைய முட்டாள்களே, இந்த உலகத்தை யாரு இருந்தாள்ற? அப்ப சிவன் ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்தாள். ஏகம் அனைத்திலும் வியாபித்திருக்க சிவனாகி நான் இந்த உலகத்தை ஆள்றேன். இந்த உலகத்தை மோடி ஆளல, ட்ரம்ப் ஆளல, ஸ்டாலின் ஆளல, ஆளக்கூடிய சிவன்டா. சிவன்டா, சிவனை தேடுங்கடா. ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்து உலக அழிக்கிறேங்க. கண்ணு மக்காயின் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்க பையோ, அவனை தேடுங்கடா. சாமியை சொல்லிட்டான். எவரவர் சாமி சொல்றான் பாருங்க, எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்காலடி குருதானே சிவனை. பெருமாள் சொல்றான், இந்த பூமி என்னுடைய பாதத்துக்கு முக்காலடி, இங்க எவன் ஆட்சி அதிகாரம் பண்ணாலும் என் பாதத்துக்கு அடியிலங்கிறான். இவனுக்கெல்லாம் யார்? என் மலஞ்சலை கழிக்கிற குப்பொழு. சிவனை தேடுங்கய்யா, மலஞ்சலம் கழிக்கிறவனை விடுங்கய்யா. ஐயா ஆத்மா தேடுங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு ஆத்மா இருக்கு. உங்க ஆத்மா உய்வடையணும் பிள்ளைகளே. மோட்ச விட்டு தேடுங்க மக்களே. நான் சொல்றது சத்திய வார்த்தை, சிவனுடைய வார்த்தை, என் வார்த்தை இல்லை. இந்த பைத்தியக்காரனுடைய வார்த்தையே கிடையாது. இந்த பைத்தியக்காரன் செருப்பால கூட அடிச்சுக்கோங்க, வாங்கிக்கிறேன். இது சிவனுடைய வார்த்தை மக்களே, புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளே. மோட்சத்தை தேடுங்க. சாமியே சொல்றான், பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசரிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே திருமகனே. அழுராசி வருவான். ஞானம் பெற்ற பிள்ளைகள் என்னை வந்து அடைவார்கள். கற்றோர்கள் ஞான கல்வி கற்றோர்கள் என் குழந்தைகள் என் சிவ வீட்டை அடைவார்கள். சிவபெருமான் சொல்றான். அதான் சாமி சொன்னான், செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் வைத்து அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்திலே. அப்பா சிவன் சொல்ல, செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க. யாரை வேட்டையாடுறான்? நல்ல ஆத்மாக்களை, சாதுக்களாகிய நல்ல பிள்ளைகளை, அடியார்களை சிவ வீட்டுக்கு அழைத்து போறான் எங்க அப்பா. இந்த அயோக்கிய பயல்கள் அதிகமுள்ள வெடிகொண்டு அமைத்து சுட்டுடுவேன், பொசிக்கிறவான் நரகத்துல போட்டு. இந்த ஊழல் சேர்பாபு தப்ப முடியுமா? கனிமொழி தப்ப முடியுமா? ஆராசா தப்ப முடியுமா? ஐயோ, பேசுற நானே தப்ப முடியாதியா, நானே தப்ப முடியாது. என்னையும் விட மாட்டான், பாவம் நஞ்சிஞ்சனா. அதனால புரிஞ்சுக்கோங்க, கேட்கற உங்களையும் விட மாட்டான். அதனால சொல்றையா, நம்ம அதுக்காக நம்மளும் மீறி நடக்க கூடாது. யாரையும் விட மாட்டான் அவன். ஏன் நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளைதான், என்ன விடுவானா? அதையும் சொல்றான். தாய் தம்பர்கள் என்றும் தன்களை என்று பார்ப்பதில்லை, வாய் உரமாய் பேசும் வம்பர் என்றும் பார்ப்பதில்லை, அன்பாகி வந்தவரை நான் அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு, வம்பான மாற்றானை நான் வளர்த்து அறுப்பதுண்டு. ஆக எனக்கு வர்றது அயோக்கிய வீரர்கள் அறுப்பேங்க அடியில. ஆனா அன்பாக எங்க அப்பா சிவனே கெஞ்சுற பிள்ளைகள், என் குழந்தைகளை நான் என்னுடைய வீட்டுக்கு சோதிப்பேன். அதனால என் வீட்டுக்கு கூட்டு போயிருவாங்க, மோட்ச வீட்டுக்கு விடுதலை கொடுத்துருவான். ஐயோ, ஆத்ம விடுதலை தான் ஐயா உண்மையான விடுதலை. ஐயோ, இந்த ஆத்மா அந்த உடல்ல சிறைப்பட்டிருக்கியா, கொடுமையா இந்த உடல். முக்குணம் ரஜஸ் தம சாதி சத்துவம் பவதி பாரத, ரஜகுணம் தமோ குணம் சாதி குணம், இந்த 3 குணங்களின் விளைவாக நம்ம பிறந்து செத்துக்கிட்டே இருக்கும். இறைவன் தேடல, நம்ம அப்பாவை தேடி மோட்சத்தை அடைவாங்க. சிவசிவா ரகரா ரகரா. மோட்சத்தை தேடுங்க பிள்ளைகளே. ஓம் நம சிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடையர் வணக்கம். தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சிவாலய புகைப்படம் பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஆதியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிவாலயம் இருந்திருக்கிறது. ஒரு சித்த மகாபுருஷன் இங்கே இருந்திருக்கிறார். அவர் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்த அந்த வாசி தண்டம் இன்றளவும் நமது இந்த ஆலயத்தில் இருக்கிறது. தற்போது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், 4 நேரி தாலுகா, ஆண்டான்குளம் கிராமம் அருகிலே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்திலே அவர் சித்தர் தவம் செய்த அந்த இடத்திலே ஆலயம் அமைந்து கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய அந்த திருமேனி இப்போ பாலாலயம் செய்து எடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமேனி, இந்த சிவாலய கட்டுமான திருப்பணிக்கு அன்பு பிள்ளைகள் முடிந்தால் ஒரு சிறிய உதவியை செய்யலாம்.
அதாவது இந்த சிவாலய திருப்பணி தற்போது உபபீடம் வரைக்கும் வந்துவிட்டது. தற்போது கர்ப்பகிரகம் கட்ட எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே தங்களிடத்திலே இரு கரம் கூப்பி ஏகபரா குரு பிச்சை என்று அப்பாவுடைய திருநாமத்தை கூறி பிச்சை கேட்கிறோம். மக்களே, முடிந்தால் உதவுங்கள், இல்லை என்றால் ஒரு 2 பேருக்காவது பகிருங்கள். இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் கூட எங்களால் முடிந்த இந்த திருப்பணியை முடித்து விடுவோம். இந்த ஆலயத்திற்கு தாங்கள் 1 ரூபாய் மனம் உவந்து தந்தாலும் நாங்கள் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். விருப்பமுள்ள பிள்ளைகள் உதவலாம், உதவுங்கள். எங்களுடைய ஜிபே எண் 93 85 44 31 06. மீண்டும் சொல்கிறோம், 93 85 44 31 06. இந்த எண்ணுக்கு நீங்கள் முடிந்தால் நீங்கள் 1 ரூபா மனமுவந்து தந்தாலும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகளே, எம்பெருமானுடைய அப்பன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பாவுடைய வாழ்த்து. அப்பா சொல்கிறான், என் பிள்ளைகள் இகத்திலும் இந்த பூலோக வாழ்விலும் இன்புற்று வாழும் பரத்தில் என்னுடைய அந்த ஜீவ வீடு, அந்த மோட்ச வீடாகிய அந்த கைலாயத்திலே இவர்கள் பூமியில் வாழ்ந்து அங்கே வந்த பிறகு அவர்களுக்கு நான் எவ்வளவோ பரிசு கொடுப்பேன் என்பதை இறைவன் திருநாவாக சொல்கிறான். மக்களே, இதை நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அப்பா சொல்கிறான், ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாய். என் பிள்ளைகள், என்னை வழிபடக்கூடிய பிள்ளைகள், என்னை விளங்கக்கூடிய பிள்ளைகள் பூமியிலே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுட்டு தர்மமும் நெறியும் கட்டு நீதி நெறியோடு வாழ்ந்து என் பிள்ளைகள் என்னை வந்து அடைவார்கள் என்று அப்பனே சொல்கிறான். மக்களே, அதனால் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு எம்பெருமான் அப்பாவுடைய ஈசனுடைய அந்த திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மக்களே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காவது பகிருங்கள். நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம். மேலும் எம்பெருமானே சொல்லுவான், பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கள் நீராளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நிர்வாள வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ மேலோக நீதி விளங்கி மனுவாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகீமை வாழ நல்லோரும் வாழ நவில் போரும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க. அப்பா சிவபெருமானை வாழ்த்துறான். வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர் வாழ. வானவர்கள் தேவர்கள் அறிய உங்களை வாழ்த்துகிறேன். பிள்ளைகளே, இந்த கலியுகம் முடிந்து வரக்கூடிய தர்மயுகத்தில் நீங்கள் வருவீர்கள். மனிதனுடைய உடல் மட்டும்தான் அழிகிறது பிள்ளைகளை, ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அந்த ஆத்மா இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அவர்கள் ஜீவ வீட்டை முக்தி வீட்டை அடைவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கலியுகம் அழிந்து வரக்கூடிய அந்த ஸ்வர்க்கத்துக்கு இணையான அந்த தர்மயுக வாழ்வையும் பெறுவீர்கள் என்று அப்பன் சிவபெருமானை வாழ்த்துகிறான். அது என்னுடைய பாடல் அல்ல, அப்பாவுடைய பாடல். நம சிவாய. பிள்ளைகளே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஈசன் அருள் பரிபூர்ணமாக உண்டு. உங்களால் ஒரு சிவாலயம் பரிபூர்ணமாக திருப்பணி முடியும் என்பதை நம்புகிறோம். மக்களே, சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.